வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, கீரை வடை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பண்டிகை வந்தாலே ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் வடை கண்டிப்பாக இருந்தே இருக்கும். இது பண்டிகை டைமில் சும்மா சாதாரணமாக டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ஸில் எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னுட்டு என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 கிளாஸ் கடலப்பருப்புக்கு 1/4 கிளாஸ் உளுந்து சேர்த்துக்கிறேன். வெறும் கடலப்பருப்பு சேர்த்திங்கன்னா ஆறி போனால் கூட கெட்டியாகிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்து ஊற வச்சிங்கன்னா நல்லா ஆறுனாலுமே சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா, பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு ஃபுல்லாக நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் பருப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது பச்சை மிளகா பூண்டு சேர்த்து அரைச்சது. இதில் இஞ்சி எல்லாம் எதுவுமே சேர்க்குறதில்ல. நான் வெறும் பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் 2லேருந்து 3 வெங்காயம் 2லேருந்து 3 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துன்னுக்கிறேன். இப்போ அரைக்கீரை ஒரு 1/4 கட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ், இவ்வளோ தான், எதுவும் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுறலாம். பருப்பு அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு தட்டினாலே வடை அழகாக வந்துடும். வாழை இலை, வெத்தலை, பேப்பர், பிளாஸ்டிக்கு எதுவுமே தேவையில்ல. நீங்கள் கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு தட்டினாலே அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். கண்டிப்பாக இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரைக்கு பதில் நீங்கள் என்ன கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கீரை எங்கே சேர்த்திங்கன்னா வெறும் பருப்பு வடைக்குன்னா இந்த கீரை சேர்த்து பண்ணாக்கா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பரான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப உள்ளே அதே மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, பின்ன கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.